அண்ட் அகெயின் ஈமான். இந்த ஈமான் இருக்கிற சுட்டி தானே அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் இன்றைக்கு இங்கே வந்துட்டு அல்லாஹ்வுடைய ரிமெம்பரன்ஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஸலவாத், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுடைய புகழ், இது பேசுகிற காரணமே ஈமான்காக தானே. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஹஸ் பிளெஸ்ட் அஸ் வித் ஈமான். அல்லாஹ் இந்த ஈமானை பாதுகாத்து வைப்பானாக மறுமை வரைக்கும். அதே போல் எங்களோட வார ஜெனரேஷன் ஈமானை கயாம நாள் வரைக்கும் அல்லாஹ் தாலா அவுலியாக்களோட பொருட்டால் பாதுகாப்பானாங்க. இந்த ஈமான் இருந்தால் எவ்ரி திங் இஸ் தேர். இது இல்லையோ நத்திங் இஸ் கோயிங் டு பெனிஃபிட் யூ. எந்த அளவுக்கு நாங்கள் அமல் செஞ்சாலும் ஒன்றுமே பெனிஃபிட் எங்களுக்கு கிடைக்காது அன்லஸ் வி ஹேவ் ஈமான். ஒரு வெரி ஈஸி அண்ட் அ லாஜிக்கல் அ சிம்பிள் எக்ஸாம்பிள் இன் லைட் ஆஃப் தி ஹோலி குர்ஆன். அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தர்பாரில் எப்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று யார் எங்களுக்கு படித்து கொடுக்க வேணும்? எங்களோட உலமாக்கள் சொல்லுவாங்க, அவங்க சொந்தத்தா சொல்கிறது இல்லை, அல்லாஹ் சொன்னதை வச்சு தானே சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் பள்ளி வாசல் உள்ளுக்கு போகிறோம், முறை சொல்லி கொடுத்தது யார்? சய்யிதுனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி பள்ளி என்டர் ஆக போக்கல ரைட் ஃபுட்டை வச்சுட்டு அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக், யா அல்லாஹ் எனக்காக உன்னுடைய ரஹ்மத்துடைய கதவை திறந்து வைப்பாயாக. நுழைஞ்ச பிறகு நவைத்து சுன்னத்தல் இஅ்திகாஃப், இந்த நியத்தை நாங்கள் வச்சுக்கொள்கிறோம். பள்ளியில் எவ்வளோ நேரம் உட்காருவோமோ இன்ஷா அல்லாஹ் இந்த நியத் பரக்கத்தை கொண்டு we will be rewarded. சரி, தொழுவியாச்சா, ஜிக்கர் செஞ்சாச்சா, ஓதியாச்சா, ஸலவாத் ஓதியாச்சு, குர்ஆன் ஓதியாச்சு, இப்போ வெளியே வரப்போக்கல லெஃப்ட் லெக்கை வெளியாக்கிட்டு அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضலிக வ ரஹ்மத்திக, யா அல்லாஹ் உன்னுடைய ஃபضலை உன்னுடைய ரஹ்மத்தை நான் எதிர்பார்க்கிறேன். சரி, இது அல்லாஹ்வுடைய பள்ளி வாசல்ல போவதுக்காக சொல்லி கொடுத்த முறை ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் ரசூலுல்லாஹ் தர்பாரில் எப்படி போக வேணும்? இது அல்லாஹ் கிட்ட தான் கேட்க வேணும். அல்லாஹ் என்ன சொல்றான்? சுப்ஹானல்லாஹ், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ பிலீவர்ஸ், என்னுடைய ஹபீபுடைய தர்பாரில் வந்தா லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும், டூ நாட் ரேஸ் யுவர் வாய்ஸஸ், உங்களோட சத்தத்தை உயர்த்து நீங்கள் பேசவான. யார் மேலே? எந்த அளவுக்கு? ஃபௌக சௌத்தின் நபி, என்னுடைய ஹபீபுடைய வாய்ஸ் இருக்கித்தானே, அதுக்கு மேலே உங்களோட வாய்ஸ் போகக்கூடாது. இப்போ ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக தானே பேசுனாங்க. இன் லைட் ஆஃப் தி நரேஷன்ஸ் அமைதியாக பேசுனாங்க. அப்போ அமைதியாக பேசுறது சின்ன வாய்ஸ், அதுக்கு மேலே வாய்ஸ் போகக்கூடாது. அர்த்தம் நாங்கள் கத்தி பேசினா எவ்வளோ பெரிய பாவம். அவங்களோட வாய்ஸ்க்கு மேலே போகக்கூடாது. வலா தஜ்ஹரு லஹு பில் கவுல் கஜஹரி பாதிக்கும் லிபாத். இப்போ சில சமயத்தில் நான் ஹஸ்ரத் சிராஜ் மௌலவியை கண்டா, சரி மாஷா அல்லாஹ் ஆலிமா இருக்காங்க, நான் ஃப்ரெண்ட்ஷிப்பில் சிராஜ் மௌலவி கொஞ்சம் இங்கே வாங்க, முஸ்னத் மௌலவி எப்படி சோமா இருக்கிறீங்களா, உலமாக்களை நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் ஒரு அந்த சர்க்கிள் இருக்க போக்கில் அப்படி பேசிப்படுது தானே. இன்னொருத்தரை பார்த்துட்டு, ஓ அப்துல்லா இங்கே வாங்க கொஞ்சம் உட்காருங்க, அப்போ நான் போகிறவங்களோட பேசுகிறேன், இந்த மாதிரி பேசுறது இருக்கித்தானே. கஜஹரி பாதிக்கும் லிபாத், நீங்கள் ரெண்டு பேரோட பேசுகிற மாதிரி என்னுடைய ஹபீப் தர்பார் அப்படி பேசக்கூடாது. அப்படி ஒருவர் நடந்துட்டா, சத்தமா பேசிட்டார், இல்லாட்டி the way you talk to each other, அந்த மாதிரி என்னுடைய ஹபீப் தர்பார்ல பேசினா அன் தஹ்பத அமாலுக்கும். ஒருவருடைய ஏஜ் ஃபார் எக்ஸாம்பிள் எப்பவுமே 75 years, 15 வருஷத்துலேருந்து தொழுறாரு, அப்போ 60 years தொழுவை கொண்டு வராரு. அந்த 75 yearsல அவர் 50 உம்ரா செஞ்சிட்டாரு, 25 ஹஜ் செஞ்சிட்டாரு, 60 years நோம்பும் பிடிக்கிறாரு. அவருடைய அக்கௌண்ட்ல என்ன இருக்கு? 50 உம்ரா, 25 ஹஜ், 60 வருஷத்துடைய நோம்பு. 60 மல்டிப்ளை பை 365 டேஸ் மல்டிப்ளை பை 5 டைம் பிரேயர்ஸ், எத்தனை 1000 தொழுகை. அவர் நினைவுல தான் இருக்கு. ஆனால் ரப்பு சொல்றான், உங்களோட நினைவுல இருக்கட்டும், உங்களுக்கே தெரியாது, அது அத்தனையும் அழிஞ்சு போச்சு. அன் தஹ்பத அமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்உரூன். ஸோ ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் திஸ் டைப் ஆஃப் டிஸ்ரெஸ்பெக்ட், சத்தம் உயர்த்து பேசுறது. இப்போ என்ன விளங்குது? அதப், ஒழுக்கம், இட்ஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இன் அவர் ரிலிஜன். இப்போ ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்பார்ல போற முறை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறான். அவர்கள் மூலமா எங்களுக்கு பள்ளியில நுழையிற விஷயம் மட்டுமில்ல, நல்லடியார்களை எப்படி மதிக்க வேண்டும் அதையும் சொல்லிக் கொடுக்குறான். ஸோ வாட் ஐ வாஸ் டாக்கிங் இஸ், ஈமான் இருந்தா அமல் இருக்கும், ஈமான் இல்லாட்டி இந்த அமல்கள் அத்தனையும் அழிஞ்சு போயிடும். இன்னொரு உதாரணம், அல்லாஹ் சொல்றான், சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நசீஹத் பண்ண போக்கல, விஷயங்கள் பேச போக்கல, சில நேரத்தில் அவங்க விலங்க எடுக்காட்டி சொல்லுவாங்க, ராயினா யா ரசூலல்லாஹ், அர்த்தம் என்ன? நல்ல நீயத்தோட யா ரசூலல்லாஹ், மறுக்க கொஞ்சம் சொல்றீங்களா, நாங்கள் விளக்கத்துக்கு எடுக்கல யா ரசூலல்லாஹ். பட் தி எனிமீஸ் தே டிராக் திஸ் டேர்ம் ராயினா டு ராயினா, அதுல ஷெஃபர்டுடைய அர்த்தம் வருது. மற்ற கருத்துல இதை ராயினான்னு சொன்னாங்க, பாத்தீங்களா? அல்லாஹ்வுடைய நபியுடைய சஹாபாக்கள் இப்படி கூப்பிடுறாங்க. வேற சஹாபாக்களோட இன்டென்ஷன் பியோ, யா ரசூலல்லாஹ் மறுக்க சொல்லிக் கொடுங்க யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் என்ன சொன்னான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ பிலீவர்ஸ், இன்றையில இருந்து லா தகூலு ராயினா, என்னுடைய ஹபீப்க்கு ராயினா என்று கூப்பிட வானம். ஏன்? எந்த டேர்ம்ஸை மிஸ் இன்டர்பிரேட் பண்ணிட்டு தவறான கருத்துல எதை யூஸ் பண்றாங்களோ அந்த டேர்ம் கூட என்னுடைய ஹபீப் தர்பார்ல சொல்ல வானம். இப்போ நாங்கள் அல்லாஹ் கிட்ட கேட்க வேணும், யா அல்லாஹ் இப்போ நாங்கள் எப்படி அழிக்க? ரப்பே சொல்றான், வகூலு உன்துர்னா, எங்கள் பக்கம் ரஹ்மத்துடைய பார்வையை பாப்பீங்களாக யா ரசூலல்லாஹ்.
வஸ்மஉ, அது மட்டும் இல்லை, அவங்க சொல்றத கவனமா கேட்டுக்கொண்டிருங்க. so that you don't need to ask my habib to say it again. அவங்க சொல்றது சரி, நீங்க அவங்களே கஷ்டத்துல போட கஷ்டம் கொடுக்க வேணும். இப்படி இதுக்கு பிறகு யாராவது ராயினா என்று கூப்பிட்டா வலில் காஃபிரீன அதாபுன் அலீம். என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய ஹுக்கும்க்கு மாற்றமா போனா, டிஸ்ரெஸ்பெக்டா இப்படி பேசிட்டா ஈமானே முடிஞ்சு. இப்போ எந்த அளவுக்கு அமல் செஞ்சாலும் ஈமான் இல்லாட்டி ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு எங்களோட ஈமானை பாதுகாக்கிறதுக்காக ஒரு துஆவை கற்றுக் கொடுக்குறாங்க, which is recorded. திர்மிசி ஷரீஃப்ல இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், பைஹக்கியில் இருந்தாலும் ஏற்றுக்கொள்வோம், எந்த ஹதீஸ் கிதாப்ல இருந்தாலும் ஏற்றுக்கொள்வோம். பிகாஸ் ஹதீஸுடைய டெஃபினிஷன் எந்த கிதாப்ல இருந்தாலும் நரேட்டர்ஸ் அவங்க திகாவா இருந்தா, ஸ்ட்ராங்கா ராவி இருந்தா அது அக்செப்டட். ஆனால் சில கூட்டம் இருக்கித்தான் எங்களுக்கு புகாரி முஸ்லீம்ல இருந்தா தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று. அவங்க கிட்ட நாங்கள் ஒரு கேள்வி முதலாவது கேட்க வேண்டும். புகாரி முஸ்லீம்ல இருந்து தான் எடுக்க வேண்டும், அது இருந்தா தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு ஹதீஸை காட்டுங்களே. ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தெளிவா சொன்னாங்களா? 200 வருஷத்துக்கு பிறகு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பிறப்பாங்க, இமாம் முஸ்லிம் வருவாங்க, ஒரு காலத்துக்கு பிறகு அவங்க ஹதீஸை கலெக்ட் பண்ணுவாங்க, அப்புறம் அந்த ஹதீஸுடைய பேர் சஹீஹுல் புகாரி என்று வைப்பாங்க, சஹீஹ் முஸ்லிம் என்று வைப்பாங்க. அந்த ஹதீஸை மட்டும் தான் நீங்க எடுக்க வேண்டும் என்ற ஒரு தெளிவான ஹதீஸை காட்ட முடியுமா? இப்போ புகாரி முஸ்லிம் இருந்தால் தான் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்றவங்க ஆலிம் இல்ல ஜாஹில், அவங்களுக்கு இந்த பிரின்சிபல்ஸ் தெரியாது.